தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், சொல்லி கெட்டவன் விசுவாமித்திரர், சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கெடாமல் கெட்டவன் துரியோதனன். எதை செய்தாலும் உலகம் உன்னை கெட்டவன் என தூற்றும். உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ். உருவத்தை கண்டு யாரையும் தாழ்வாக எண்ணி விடாதே. பெரிய ஆலமரம் கூட புயலால் அடித்தால் வேரோடு சாய்ந்து விடும். ஆனால் சிறிய புல் அசையுமே தவிர அதற்கு ஒன்றும் ஆகாது. கோபப்படுங்கள், ஆனால் ஆத்திரப்படாதீர்கள். திட்டுங்கள், ஆனால் யாரையும் சபிக்காதீர்கள். வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் வேண்டும் எனில் செய்யும் செயலை விட பேசும் வார்த்தையில் கவனமாக இருங்கள். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்திட முடியாது. பாசமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும். கடைசி ரிங் வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோடு அந்த பக்கம் இருக்கிறவருக்கு நம்ம முதல் ரிங்லேயே சைலண்டில் போடுறது தான் நம்பிக்கை துரோகம். ஆசிரியர், டேய் நீ சொல்லு, தாஜ்மஹால் எங்கே இருக்கு? மாணவன், தெரியாது சார். ஆசிரியர், அப்போ பெஞ்சு மேலே ஏறி நில்லுடா. மாணவன், பெஞ்சு மேலே ஏறி நின்னா தெரியுமா சார்? உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள். அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். கணவன்மார்கள் ஒரு சினிமா போன்றவர்கள். தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள். பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் கடவுள் தண்டனை கொடுக்கிறாருன்னு அர்த்தமாம். தன் வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் கடவுள் சோதிக்கிறாருன்னு அர்த்தமாம். மனித இனம் சுயநலமானது. ரொம்பவும் சிந்திச்சா மனசு வலிக்கும், அப்புறம் தலை வலிக்கும். வாழ்க்கையும் மனுஷங்களையும் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டு விடணும். அதுதான் நமக்கு நல்லது. அடுத்த தலைமுறைக்காவது கிரிக்கெட்டுக்கு பதிலாக விவசாயத்தை கற்றுக் கொடுங்கள். ஏனெனில் ஸ்கோரை விட சோறு முக்கியம். எதையும் பாதியில் நிறுத்திட வேண்டாம். நிறைய கதைகளில் சுவாரஸ்யம் கடைசி பக்கத்தின் கடைசி வரியில் கூட அமைந்திடக்கூடும். கண்ணுக்கு முன் தெரியும் எதிரிகளை விட பின்னால் மறைந்திருக்கும் துரோகிகள் ஆபத்தானவர்கள். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்படும் வரை அவர்களை நாம் நலன் விரும்பிகள் என்றே நினைத்திருப்போம். மாற்றிக்கொள்ளவும் மாற்றி யோசிக்கவும் கற்றுக்கொண்டு இரு. ஏற்றமும் தேடி வரும், எதிரியும் இறங்கி வருவான், துரோகியும் ஓடிவிடுவான். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரை உங்களுக்கு உங்களை தவிர வேறு எதிரியும் இல்லை, துரோகியும் இல்லை. அனுபவம் என்பது சும்மா கிடைத்து விடாது. அது மனிதனுக்கு சிலவற்றை இழந்தால்தான் கிடைக்கும். திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் திறமை ஒரு இடத்தில் வெளிப்படுகிறதோ அதை பொறுத்தே உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். நீ தொலைத்ததை தேடு, தவறில்லை. ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே, அது பயனற்றது. நல்லவனாக இருப்பவரை விட நல்லவர் என்ற போர்வையில் இருப்பவருக்கே இவ்வுலகம் மதிப்பும் மரியாதையும் அதிகம். போர்வைக்குள் இருக்கும் அழுக்குகள் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை.